அஸ்தினாபுரம் போலியா? போயிருந்தேன். பின்ன நீ போன காரியம் நடக்கலையா? நடக்கல. ஏன் மச்சா, அவர் கத்து கொடுக்க ஒத்துக்கலையா? அது இல்ல, சுயநலமும் பொறாமையும் ராஜகுல அலட்சியமும் பொறுக்கல. நானே வந்துட்டேன். போயிட்டு வந்துட்டியா? ராஜகுமாரங்களை பார்த்து நடித்து போய் வந்துட்டியா? இப்படி சொல்ல உனக்கு எப்படி வாய் வந்தது மச்சான்? பில்விட்டையில எப்படிப்பட்டவனையும் நடுங்க வச்சு ஒடுங்க வைக்கிற வீரனா நீ திரும்பி வருவேன்னு நான் எவ்வளவு கனவு கண்டேன். அப்படி ஒரு நாளுக்காக எவ்வளவோ ஆசையோட நம்பிக்கையோட காத்திருந்த ஏகலைவன், எதிரில்லாதவன், இணையில்லாதவன் ஊரெல்லாம் உனக்கு புகழ் மாலை சூடாத்து எவ்வளவு பூரிச்சு போகணும்னு நினைச்சேன். ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணாக்கிட்டியே. 4 பேருக்கு முன்னால என்ன தலைகுனிய வச்சுட்டியே. மானமும் ரோஷமும் இல்லாத புருஷனுக்கு முகத்துல மீசை இருக்கு, இடத்துல கத்தி இருக்கு. வாய மூடு. சொன்ன சொல் தவற பிள்ளை வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது. உங்க அப்பா ஆசைப்பட்டதுக்கு விரோதமா நான் எதிர்பார்த்ததெல்லாம் மண்ணாக்கி நீ வெறுங்கையோட வந்ததை விட அந்த அர்ச்சனாபுரத்திலே செத்திருந்தா நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா என்று கூப்பிடவனுக்கு அருகதை இல்லை என்று என் கணவர் என்னை பிரிந்து சென்றாரோ அன்றே இந்த உலக பந்தம் தீர்விட்டது. ஆனால் உன்னை வளர்த்து வாழ வைத்து பயனுள்ளம் நாக்கும் பொறுப்பை என்னிடம் அவர் விட்டு போனதால் நான் அவரை பின்பற்ற முடியவில்லை. அந்த பணியை இப்போது முடிக்கிறேன். அம்மா நில்லே. புனிதமான இந்த இடத்திலே உன்னுடைய கால் படக்கூடாது. என்னை தொடராதே. என்னைதானே சுவாமி, நான் தோற்றுவிட்டேன். உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை. என்னையும் உங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி, சேர்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி. சுவாமி, சுவாமி. அத்தை, 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 எதுக்காக இப்படி கத்துன? வெறும் கையோட வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்போது சொப்பனமா வந்துச்சு. அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றலாம் பிறந்திருக்க வேண்டியதில்லை. சரி, அதுக்காக என்ன செய்ய போற? எதை செய்தா என்ன பெத்தவங்க லட்சியத்துக்கு நியாயம் கிடைக்குமோ அதை செய்யறேன். கையால மறைச்சா சூரியன் மறையாது, மறைக்க முடியாதுன்னு அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறேன். அந்த ஆளுக்கு அது புரியணுமே. சின்ன நமக்கு துணை என்னத்தான் நான் நம்புறேன். எத்தனை அர்ஜுனன் வந்தாலும் சரி, வர்ற வயசாக பௌர்ணமிக்குள்ளா நான் நினைச்சதை சாதிச்சு தலை நிமிந்து திரும்புவேன். இல்ல ஏகலைவன் செத்தான்னு நினைச்சேன்.